அடுப்பில்லாத செய்முறைங்க இது ஆரோக்கியமான சாப்பாடுங்க அழகழகா இருக்குதுங்க இங்க அடுக்கி இருக்கிறத பாருங்க அழகழகா இருக்குதுங்க இங்க அடுக்கி இருக்கிறத பாருங்க அடுப்பில்லாத சமையல் இன்று அதிக பேர் இப்ப விரும்புறாங்க ராஜாமணி சமையலுங்க ரசித்து செய்யும் உணவுங்க என்ன அழகு பாக்குறதுக்கு பெரிய பெரிய விருந்துலாம் இப்படி ஏற்பட்ட விருந்து பெரிய விருந்தியா நல்லது நல்ல நிறைய சாப்பிடலாம் அது ரொம்ப நல்லது பசி இல்லாதவங்களாம் இதை அப்படி சாப்பிட்டா சாப்பிட்டு பாருங்க இளநீ ரசம் சூப்பர் தான் மொத்தத்துல நீ எதை செய்ய நினைக்கிறியோ அதுக்கு உனக்கு சமையல் சக்கரவர்த்தி கை கொடுக்குறாருப்பா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு நல்லா இருக்குதுப்பா நான் நெசமா சொல்றேன்ப்பா நல்லா இருக்குது பாராட்டத்தக்க விஷயம் இது பல நாள் நோயின்றி வாழுவீங்க நீங்க பல்லாண்டு வாழ வாழ்த்துறோங்க இப்ப நம்ம வீட்டு முறைப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு Without idli, there is no chutney. முருங்கை பொடி பிரண்டை பொடி 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100% கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டிநாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருவேப்பிலை இட்லி பொடி செட்டிநாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊறுகாய் 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவார அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க இன்னைக்கு என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறிய அடுப்புல சமையல நிறைய பேரு சாம்பார் செஞ்சு காட்டணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வந்து அடுப்புல சமையல சாம்பார் இளநீ ரசம் முருங்கை கீரையில வடை செய்ய போறேன் இளநீ வலுவ வச்சு ஐஸ்கிரீமும் இளநீ தண்ணியில குச்சி ஐஸ் இதெல்லாம் செய்ய போறேன் வெத்தலை பொரியல் பண்ண போறேன் இப்ப காக்கல பச்சைப்பட்டாங்க இதை அப்படியே உரிச்சு இதை என்ன பண்ணுவோம் அப்படியே உரிச்சு இதுல தக்காளி தேங்காய் பூ அதை போட்டு வச்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கு சரி அப்ப நீங்க கொண்டு ஒரு ரெசிபி நிறைய பேர் ரொம்ப நாளா அம்மா சாம்பார் செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்காகத்தான் இன்னைக்கு வந்து செமையா அதாவது அம்மியில அரைச்சு இன்னைக்கு சாம்பார் செய்ய போறேன் எல்லாரும் வந்து பொடியை வைப்பாங்க நம்ம வந்து சாம்பார் பொடி இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு செய்யறாங்க என்னென்னமோ செய்யறாங்க அதை விட நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து அம்மியில அரைச்சு இன்னைக்கு சாம்பார் செய்ய போறேன் அதோட வெத்தலையில வந்து பொரியல் இது வந்து ரொம்ப நல்லது மருத்துவ குணம் உள்ளது இந்த வெத்தலையை நம்ம சும்மா சாப்பிட்றத விட இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது வெத்தலை பொரியல் செம்பருத்தி பூவுல நல்லா ஜூஸ் பண்ண போறேன் நிறைய ஐட்டம் செய்ய போறேன் அது என்ன அப்படிங்கறத வாங்க நிறைய பேர் வந்து டிஃபன் ஐட்டம் செஞ்சு காட்டுங்கம்மா அடுப்புல சமைக்கணும்னு நிறைய பேர் கேட்டுக்கொண்டு எங்க பொண்ணு சொல்லிட்டே இருக்காம்மா நிறைய பேர் வந்து டிஃபன் ஐட்டம் செஞ்சு காட்ட சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கா ஏற்கனவே வந்து இட்லி செஞ்சு காட்டிருக்கிறேன் இன்னொரு நாளைக்கு ஒவ்வொன்றா நான் வந்து டிஃபன் ஐட்டங்க எப்படி செய்யுது அப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிற பெல்லை அடிச்சு வைங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ அது செய்கிறதுக்கு நம்ம வந்து இளநியை வெட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் இளநியெல்லாம் வெட்டி தண்ணி எடுத்துக்கலாம் அதாவது இளநீ ரசத்துக்கு எடுத்துருக்கிற இளநீ தண்ணி இது வந்து ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு அப்புறம் இளநீ தண்ணியில் கொஞ்சமாக ஐஸ் பண்ண போகிறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம் இப்போ இளநீ ஐஸ் செய்கிறதுக்கு இளநீ தண்ணி எடுத்துருக்குறோம் இதை வந்து வடிகட்டிக்கலாம் தூசி இல்லாமல் கொஞ்சம் சர்க்கரை போட்டால் தான் நல்லா இருக்கும் ஐஸ் சாப்பிடும்பொழுது நல்ல இனிப்போடு இருக்கணும் ஏன்னா தண்ணியே நல்ல இனிப்பு தான் நம்மளுக்கு இளநீ தண்ணி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டோம்னா செமையாக இருக்கும் அந்த ஐஸ் இதை நல்லா கலக்கிடலாம் நல்லா கலக்கியாச்சு இப்போ இதை குச்சி ஐஸ் மோல்டில் ஊற்றிக்கலாம் இளநீ தண்ணி எல்லாத்துலேயும் ஊற்றிட்டேன் அதாவது அந்த காலத்துலலாம் சேமியா ஐஸ்ன்னு சொல்லி நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் கீழே வந்து சேமியா ஜவ்வரிசி போட்டு தருவாங்க நல்லாயிருக்கும்
அது மாதிரியே நம்ம வந்து அந்த தேங்காய் வலுவை வெட்டி நான் 2 போடுறேன். நல்லாயிருக்கும். சும்மா 2 போட்டாலே போதும். இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம போட்டுட்டோம். இதை கவரை போட்டு கட்டிடலாம். ஓட்டை போட்டிங்கனாக்கா அப்புறம் நம்ம குச்சி சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே அதுலேயும் போட்டுட்டு வச்சு இப்போ குச்சி ஐஸ் ரெடி. கொண்டே பிரிச்சுக்குள்ள வச்சு நல்லா வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கணும். இப்போ நான் அது காலையில் வைக்கிறேன். நான் மத்தியானம் எடுத்து காட்டுறேன். இப்போ கொண்டு போய் நம்ம பீஸ் வச்சுக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த வலுவை வச்சு ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். வலுவில் செஞ்சால் தான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும். இந்த பின்னாடி இருக்கிற இந்த இதெல்லாம் சிகப்பு கடல்லாம் எடுத்துடும். அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்ல வெள்ளையாக இருக்கணும். வெண்ணில் ஐஸ் மாதிரி இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக எடுத்துடணும். இதேமாரியே போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே எல்லாமே எடுத்தாச்சு. இதை கொண்டு போய் மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்கணும். இப்போ அரைச்சிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இது மட்டும்தான் அரைக்கணும். பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். இந்த மாதிரி தான் இருக்கணும் ஐஸ்கிரீமுக்கு. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் வந்து சர்க்கரை வந்து இனிமேல் தான் போடணும். ஃபஸ்ட்லேயே நீங்கள் சர்க்கரை போட்டிங்கன்னா அது என்ன ஆயிரும், தண்ணி ஆயிரும். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ தான் சர்க்கரை போடணும். சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சம் போல் வெண்ணிலா எசன்ஸ், அந்த ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஸ்மெல்லு வரும். இப்போ இதை வந்து நீங்கள் இப்போ லைட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி விழுகுதுன்னு. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நான் வைக்கிறேன். செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பராக இருக்குது. அந்த வெண்ணிலா எசன்ஸ் விட்டதுக்கு அதுக்கு செமையாக இருக்குது. இருந்தாலும் இப்போ இதை மூடி இதையும் கொண்டு பீசருக்குள்ள வச்சு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு ரசத்துக்கு எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம வந்து அம்மியிலே அரைச்சி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனு தேங்காய் சிரவுனது எடுத்துருக்கிறேன். 4 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். 2 கீத்து மாங்காய் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம், 1 ஸ்பூனு வரக்கொத்தமல்லி, 1/2 ஸ்பூனு சீரகம், 1/4 ஸ்பூனு குருமிளகு, பெருங்காயம், தக்காளி. இங்கே ரசத்துக்கு 1 வரமிளகாய், சீரகம், பெருங்காயம், குருமிளகு, பூண்டு, கருவேப்பிலை. இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம ரசத்துக்கு சாம்பாருக்கு அரைச்சிட்டு வந்துட்டோம். நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இது செம்மையாக இருக்கும் இந்த சாம்பார். அதே மாதிரி ரசத்துக்கும் நான் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து மாங்காய் வச்சு அரைச்சிருக்கிறதுனால புளி தேவையில்லை. தேவையான அளவு உப்பு. உங்கள்கிட்ட இந்து உப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இந்து உப்பு இங்கே இல்லை. கலக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ஓரளவு கெட்டியாக இருந்தால் போதும், ரொம்ப கெட்டி தேவையில்லை. இப்போ இதில் வந்து மாங்காய், அதாவது வெட்டி காய வச்சு வச்சுருக்கிறேன் துண்டுகளாக. பாருங்கள், இதை போட்டால் தான் நல்லாயிருக்கும். காய வச்சது இப்போ இதில் கொஞ்சமாக தூவிக்கலாம். மாங்காய் சாம்பார். கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை, 2-3 கருவேப்பிலை, அவ்வளோதாங்க சாம்பார். நிறைய பேர் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அம்மா சாம்பார் செஞ்சு காட்டுங்கம்மான்னு. இன்றைக்கி அம்மியில் அரைச்சி எப்படி செய்கிறது அப்படின்னு செஞ்சு காட்டியிருக்கிறேன். சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார் தான். மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுப்புலேயே வைக்காத சாம்பார் ரெடி. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்னா இளநீ ரசம். அதுக்கு ஒரு இளநீ எடுத்து இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இளநீ தண்ணி ரெடி. இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி எடுத்து சக்கரை இல்லாமல் எசன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இப்போ அதை அதில் விட்டுக்கலாம். நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலையை அதை சேர்த்துக்கலாம்.
ஒரே ஒரு லெமனோட சாறு எடுத்துருக்கிறேன். புளிப்புக்கு பதிலாக நம்ம புளி ஊற்றலை, அதனால் ஒரே ஒரு லெமனோட சாறு போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் போல் சால்ட்டு. இதுக்கு மஞ்சத்தூள் போடுறதுனா போடலாம், இல்லாட்டி தேவையில்லை. மஞ்சத்தூள் இதில் போடும்பொழுது மஞ்சள் வாசம் அடிக்கும், பச்சை வாசம். அதனால் நான் போடலை, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் குடிச்சு பார்த்தேன், செமையாக இருக்குது ரசம். இளநீர் ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுவும் இருக்கட்டும். ஒரு வாரமாக முருங்கைக்கீரை வடை செய்ய போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை பறிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொழுந்து கீரையாக பறிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட கிடைச்சா கொழுந்து கீரையாக பறிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா கொழுந்து கீரையாக பறிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு வந்தால் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன். கொழுந்து கீரையாக இதில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துடலாம். நல்லா கழுவி எடுத்துட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா அதாவது பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுட்டா அந்த கீரை அந்த உப்புல வெந்துடும். இது கையில் போடணும். இந்த மாதிரி இது போட்டால் தான் அந்த கீரை வேகும், இல்லாட்டி அப்படியே பச்சை தன்மையாகவே இருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சோம் இருக்கட்டும். நிலக்கடலை பருப்பு, வறுத்த பருப்பு தான். நிறைய பேர் கேட்பீங்க, நிலக்கடலையெல்லாம் வறுத்து தானே வருது, நிலக்கடலை முந்திரியெல்லாம் வறுத்து தானே வருதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம், அதெல்லாம் வறுத்தது தான். பச்சையாக போடுறதுனால போடலாம். ஆனால் பச்சை ஒரிஜினல் பச்சை பருப்பாக இருக்கணும். அதில் பால் நிறையா வரும், நல்லாயிருக்கும். பச்சை பருப்பு கிடைக்கலன்னா இந்த பருப்பு சேர்த்துக்கோங்க, நல்லது தான். முந்திரி பருப்பு 1/2 கப்பு, வேர்க்கடலை 1/2 கப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். 1-2 தோலோடவே அரைச்சிக்கோங்க, தோலெல்லாம் எடுக்க வேண்டாம். அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி, அதாவது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பு தன்மையோடு இருக்கணும். இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச கீரை எடுத்து நல்லா கையால் மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டோன்னே பார்த்திங்களா எப்படி ஒரு நல்லா வருங்க, வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்படி பண்ணிட்டிங்கன்னா நல்லா வெந்த மாதிரி ஆயிடும் கீரை, உப்போட சார்ந்து. நம்ம கீரை பொரியல் பண்ணையில் ரொம்ப வேக வைக்கவே மாட்டோம். நாங்கள்லாம் அரை வேக்காட்டில் இறக்கிடுவோம். அப்போ தான் அதனுடைய சத்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இது முழுசாக வேக வைக்க போகிறதில்ல, அரை வேக்காட்டில் தான் எடுப்போம். அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த உப்பு தண்ணிக்குள்ளே போட்டு எடுக்கும் பொழுது கசக்கி பார்க்கும்பொழுது நல்லா பார்த்திங்களா வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா இந்த மாதிரி. இதில் தண்ணி இல்லை பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. தண்ணி இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. உங்களுக்கு வெந்தக்கிற மாதிரி ஆயிடுச்சிங்களா. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச இந்த நிலக்கடலை, முந்திரி பருப்பு, 1 ஸ்பூனு தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லா மணமாக இருக்கும். காரத்துக்கு பெப்பர் சேர்க்குறேன், வெள்ளை பெப்பர். உங்கள்கிட்ட பிளாக் பெப்பர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூனு சேர்த்துருக்குறேன். இதில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்குறோம். நீங்கள் இப்போ பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பத்தலைன்னா தான் போடணும். இப்போ என்ன பண்ணணும், சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கீரையோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்ல மணமாக இருக்குதுங்க. உப்பு போதுமான பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்குது உப்பு. எனக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு பிணைஞ்சிங்கன்னா தான் வடையாக இருக்கும். நல்லா அப்படி பிசைஞ்சிருங்க. பாருங்களேன், இப்போ பிசைஞ்சோன்னு எப்படி இருக்குது பாருங்கள். கீரை வடை செமையாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பிணைய தான் இந்த எண்ணெய் கிளம்புது பாருங்க. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பாருங்க எண்ணெய் வருதா பாருங்க, கையே எண்ணெய் ஆயிடுச்சு. பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ தட்டிக்கோங்க லைட்டாக. பாருங்கள் செமையாக இருக்கும். முருங்கைக்கீரை அடுப்புலேயே வைக்காமல் வடை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அப்போ சொல்லுவீங்க நீங்கள் இவ்வளோ நல்லா இருக்குதுன்னா. ரெடி ஆயிடுச்சு. 5 வடை வந்துருக்குது. இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெத்தலை பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு வெத்தலை எடுத்துருக்குறேன். இந்த வெத்தலையில் கழுவிக்கலாம். இப்போ நம்ம எல்லா வெத்தலையும் நல்லா கழுவிட்டு தண்ணி வடித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ நான் அடுக்கிக்கிட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் அடுக்கிட்டு இந்த மாதிரி காம்பெல்லாம் பிச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுக்கோங்க.
வெத்தலை இந்த மாதிரி அறுத்துக்கோங்க. நடுவில் 2 அறுத்துட்டு இப்படி வச்சு மறுபடியும் இதை வந்து ஒரு கட் 4 அதில் 2 இப்போ 2 மொத்தம் 4 சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா பொடியாக உங்களால் முடிஞ்சு எழுதி எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே உப்பு போட்டுக்கணும். இதில் இதை வந்து நம்ம கையிலலாம் பிணைய வேண்டாம், இது அப்படியே இருந்தாலே போதும். அதாவது நம்ம முருங்கைக்கீரையை வந்து கையில் பிசைஞ்சோம்ல அந்த மாதிரியெல்லாம் இது வேண்டாம். உப்பை மட்டும் இந்த மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கலக்கிருங்க. இதிலே காரம் இருக்கும், வெத்தலையிலே காரம் இருக்கும். அதனால் வந்து இதில் வந்து காரமெல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் கொஞ்சம் போல் வெள்ளை பெப்பர், பொடியாக இருக்குன்னா வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு கலக்கிருங்க. தேவையான அளவு தேங்காய் பூ சேருங்க. எவ்வளவுக்கு தேங்காய் பூ சேர்க்குறீங்களோ அவ்வளவுக்கு இந்த கீரை வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்லாம், நல்லாவும் இருக்கும். நல்லது உடம்புக்கு வந்து இந்த கீரை ரொம்ப 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 நல்லது. கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் குழந்தைங்க சாப்பிட முடியாது, கொஞ்சம் காரமாக இருக்கும்பாங்க. அதனால் கொஞ்சமாக கரும்பு சர்க்கரை, அவ்வளோதான். வெத்தலை கீரை பொரியல் ரெடி. இப்போ இது இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டு நன்னாரி அந்த வேரை எடுத்து நைட்டே ஊற வச்சுருக்குறேன். நல்லா ஊறி இருக்குது. அந்த தண்ணி நல்லா மணமாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை வடிச்சுக்கலாம். தூசி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க. இது இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இது கூடவே நம்ம செம்பருத்தி இலை பூ சேர்க்க போகிறோம். செம்பருத்தி பூ இதை போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்துட்டு இந்த இலையை மட்டும் பிச்சு போடுங்க. இதுக்குள்ளே போட்டு ஊற விடுங்க. இது ஊறிடுச்சுன்னா நல்லா அந்த கலர் நம்மளுக்கு இறங்கி வரும். தேவையான அளவு கல்கண்டு போட்டுருங்க. அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும், இதிலே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்குல ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். அதுக்கு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து தோலைச்சி வைக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா பொடியாக சிரவி எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா சிரவி எடுத்துட்டோம் அந்த மாதிரி. இப்போ இதில் ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். ஸ்வீட்டாக இதில் கொஞ்சம் போல் தேங்காய் பூ, கொஞ்சம் போல் கரும்பு சர்க்கரை போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. நம்ம பச்சையாக சாப்பிட்றதுக்கு இது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ இதுவும் இருக்கட்டும். புடலங்காய் பொரியலுக்கு பிஞ்சு காயை எடுத்து இந்த மாதிரி நான் வந்து ரவுண்டாக நைஸாக வெட்டி வச்சுருக்கிறேங்க. பாருங்க, இந்த மாதிரி நைஸாக. உள்ளே வந்து விதை இருந்தால் எடுத்துருங்க. எனக்கு வந்து பிஞ்சு விதை தான், அது எடுக்க தேவையில்லை. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து இப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. போட்டு இப்படியே ஊற விட்டிங்கன்னா நல்லா ஊறி தண்ணியெல்லாம் கசிஞ்சு வெளியில் வரும். உள்ளே இருந்து வெந்துடும் காய். இப்போ இது இருக்கட்டும். நம்ம உப்பு போட்டு ஊற வச்ச புடலங்காயை பாருங்கள், நல்லா அப்படியே ஒரு மாதிரி நல்லா வெந்த மாதிரி ஆயிடுச்சுங்களா. பாருங்கள், அந்த உள்ளே இருந்ததெல்லாம் சதையெல்லாம் காணும் பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதில் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துடணும். நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இந்த தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை, கீழே ஊற்றிடலாம். இப்போ இதில் நம்ம அலசி வச்சுருக்கிற புடலங்காய், இதில் வந்து பிஞ்சு மிளகாயா ஒன்று வந்து இப்படியே 2 கீறிட்டு 4 கட் பண்ணி போட்டுக்கோங்க. பிஞ்சு மிளகாயாக போட்டுக்கணும். கொஞ்சம் வெள்ளை பெப்பரு, இதில் கொஞ்சம் போல் வெங்காயம், இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். பிச்சுட்டு ஒரு கசக்கி போட்டிங்கன்னா கருவேப்பிலை வாடை வரும். இந்த மாதிரி இதில் துருவின தேங்காய். இந்த பொரியல் சாதாரணமாக எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம், நிறைய சாப்பிடலாம். இந்த புடலங்காய் பொரியல் இந்த மாதிரியே தான் நாங்கள் கடையிலலாம் செஞ்சுக்குவோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு வந்து அடுப்பே தேவையில்லை, எப்போவுமே குக் பண்ணவே வேண்டியதில்லை. நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க, நல்லதும் கூட. அதான் நிறைய பேர் சொல்லுவீங்க பச்சையை போட்டு சாப்பிட்றோமே, அதில் வந்து மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க, அப்புறம் அது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் நம்மளுக்கு கெடுதல் தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நம்ம அதுக்கு தான் வந்து உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு ஊற வச்சிடறோம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சு நம்ம புளிஞ்சு எடுத்துட்றோம். எல்லாம் ஒன்று தான், வேக வச்சு எடுத்த மாதிரி தான். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. பச்சை பட்டாணி இது வந்து சும்மாவே அப்படியே உரிச்சு சாப்பிடுவாங்க நிறைய பேர் வேலை செய்யும் பொழுது. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்குவோம். இதை வந்து உரிச்சிட்டு கழுவி தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கூடவே உப்பு போடுங்க, ஏன்னா உள்ளே இருந்து சாரணும். அதனால் கூடவே உப்பு போட்டுட்டு கையால் இந்த மாதிரி நல்லா ஒரு கலக்கிடுங்க. இப்படியே கலக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க, நிறையா விடக்கூடாது.
இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டிங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே உள்ளே இருந்து அந்த உப்பு இறங்கிடும். அதுக்கு தான் கம்மியாக விட சொல்லியிருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியை மட்டும், இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த தண்ணியை வடிச்சிடலாம். அது ஒரு பாத்திரத்தில் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க. ஏன்னா அதில் தண்ணி ஊற்றி கழுவுனீங்கன்னா உள்ளே சாராது, வெளியில் தான் இருக்கும், அந்த உப்பு தன்மையெல்லாம் போயிடும். அதனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் கேரட், கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன்னா பிஞ்சு மிளகா, இதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கு போட்டுருங்க. இதில் நீல வாக்கில் வெட்டினா ஒரு 2-3 பீஸு தக்காளி அது போட்டிங்கன்னா நல்லா அந்த புளிப்பு சுவையோட நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான். இப்போ இதில் தேங்காய் பூ பாருங்கள், பச்சை பட்டாணி, கேரட்டு பொரியல். இப்போ இதுக்கு வந்து ஒரு தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ண போகிறோம். தக்காளி நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கெட்டியாக தான் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சிறவி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தோல் வந்துடும். தக்காளி ரசம் இதை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ இதில் ஒரு அரை லெமன் விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மிளகாத்தூள், சால்ட்டு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஏன்னா இவ்வளவு செஞ்சுட்டு ஊறுகாய் இல்லைன்னா சரியாக வராது. இந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை இப்படியே வச்சு கொஞ்சம் 2 நாள் சென்று வெயிலில் வச்சிங்கன்னா கெடவே கிடாது. நல்லா அப்படியே வற்றி இந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் கூட சேர்த்துக்க, கரும்பு சக்கரை. ஏன்னா நம்ம உடனே சாப்பிட்றோம், அப்போ நல்லா இருக்கணும். இப்போ ஊறுகாயே ரெடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிரிச்சுக்கில் வச்சுருந்தேன், அதனால் ஒரு மாதிரி கருப்பாக வந்திருக்கு, ஆனால் நல்லா தான் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம கட்லைட் மாதிரி கொஞ்சமாக சால்ட், வெறும் மிளகாத்தூள், வெள்ளை பெப்பர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிடலாம். கலக்கிட்டு இதில் லைட்டாக எடுத்து விட்டுருங்க. நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அவ்வளவுதான். நல்லா இந்த மாதிரி தடவி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், உப்பெல்லாம் சாந்து. அவ்வளவுதான். இப்போ அவள் கெட்டி அவள் எடுத்து 2 கழுவு கழுவிட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அந்த தூசியெல்லாம் போகும். இதில் கொஞ்சமாக தண்ணி, அதாவது இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். நம்மளுக்கு இதுதான் சாப்பாடு. இது முழுகிற அளவுக்கு வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்குது. இது வந்து ஊறி வர்றதுக்கு இது இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு சாதமாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா புதுன்னு சாதம் வந்துருச்சா. கரெக்டாக தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், இப்போ வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணியில் சாதம் போடையில் உப்பும் போட்டுட்டேன். அதை உங்ககிட்ட காட்டலை. நீங்கள் போடும்பொழுது அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மறுக்க தண்ணி ஊற்றும் பொழுது கொஞ்சம் உப்பு அதில் தூவிக்கங்க. செமையாக இருக்குது சாதம், புதுன்னு. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம நேற்று செஞ்சு வச்ச குளிப்பி ஐஸ் நல்லா உறைஞ்சி நிற்கிது. குளிச்சி ஐஸ் பண்ணி வச்சோம்ல, அதுவுமே நல்லா கெட்டியாக வந்து நிற்கிது பாருங்கள். குளிப்பி ஐஸுங்கிறனால பானைக்கில் போட்டு வச்சுருக்கேன். இது இன்னொரு தடவை கூட நல்லா அடிக்கலாம், இருந்தாலும் வேண்டாம். இங்கே வருங்க, நல்லா வருது பாருங்க. செமையாக இருக்கா? செமையாக இருக்குதுங்க ஐஸ். நல்லா அந்த வெண்ணிலா எசன்ஸ் விட்டதுனால அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. குளிப்பி ஐஸ் ரெடி. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இலையும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட் தண்ணி, சால்ட்டு, உப்பு, லெமன் ஊறுகாய் 1 வருஷம் ஆனது, சாதம், சாம்பார், ரசம், புடலங்காய் பொரியல், வெத்தலை பொரியல், சக்கரவள்ளி ஸ்வீட் ரெசிபி, மரவள்ளிக்கிழங்கு கட்லைட், கேரட் பீன்ஸ் பொரியல், கீரை வடை, தக்காளி ஊறுகாய், குளிப்பி ஐஸ். இப்போ நம்ம ஊற வச்ச ஜூஸ் ரெடி. நன்னாரி, செம்பருத்தி பூ எல்லாம் சேர்ந்த ஜூஸ் ரெடி. இதில் கொஞ்சமாக லெமன் வேணால் விட்டுக்கோங்க, நான் விடலை. அதாவது அடுப்புள்ள சமையலில் வந்து இது ஐஸு தான். ஐஸு, ஏன்னா நம்ம ஐஸ் வந்து பாலை காய்ச்சி கெட்டியாக நம்ம அடுப்பில் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இது வந்து அடுப்பில் யூஸ் பண்ணாத ஐஸ். லைட்டாக தண்ணிக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வச்சோம்னா தான் வரும். வருங்க, இது தண்ணிக்குள்ளே வச்சோன்னே வந்துருச்சா. செமையாக இருக்கா ஐஸ். இதையும் வச்சிடலாமா? இதை எப்படி வைக்கிறது? கிட்டத்தட்ட கப்பலே வைப்பா. எப்படி இருக்கு ஏங்க? சூப்பராக இருக்குதா? இலை நிறையா இருக்கா? என்ன பார்க்குறீங்க? ஒரு மாதிரி பிரமிச்சு போய் நிற்கிறீங்க. அடுப்புள்ளா சமையல்
ஒரு பாட்டு பாடவாப்பா? பாடுங்க. என்ன பாட்டு பாட பாருங்க? அடுப்பில்லாத செய்முறைங்க, இது ஆரோக்கியமான சாப்பாடுங்க. அடுப்பில்லாத செய்முறைங்க, இது ஆரோக்கியமான சாப்பாடுங்க. அழகழகா இருக்குதுங்க, இங்க அடுக்கி இருக்கிறத பாருங்க. அழகழகா இருக்குதுங்க, இங்க அடுக்கி இருக்கிறத பாருங்க. அடுப்பில்லாத சமையல் இங்கு அதிக பேர் இப்ப விரும்புறாங்க. ராஜாமணி சமையல் இங்க ரசித்து செய்யும் உணவுங்க. ராஜாமணி சமையல்ங்க ரசித்து உண்ணும் உணவு இதுங்க. பார்த்து பார்த்து செஞ்சீங்கன்னா பலரும் விரும்பி உண்ணுவாங்க. கேசு செலவும் மிச்சமுங்க, எண்ணெய் தேவை இல்லைங்க. பல நாள் நோயின்றி வாழுவீர்கள், பல்லாண்டு வாழ வாழ்த்துறோங்க. நீங்க பல்லாண்டு வாழ வாழ்த்துறோங்க. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. என்ன அழகு பாக்குறதுக்கு. பெரிய பெரிய விருந்துல இப்படியாப்பட்ட விருந்து பெரிய விருந்தியா இருக்கும். கல்யாண வீட்டு விருந்து மாதிரி. ஆமாப்பா. ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்த சாம்பார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். நிறைய ஊற்றி சாப்பிட முடியாட்டியும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படி இருக்கு சாம்பார்? மாயா பசார்ல கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளோ பிரமாதம் அப்படின்னு பாடுவார் பத்தியா? அந்த இதுக்கு பொருத்தம், அதோட பொருத்தமா இருக்குது. சாம்பார் ரொம்ப ருசி. நல்லா சாப்பாடு மாதிரியே நிறைய சாப்பிட்றீங்களா? இந்த ஊத்துறேன். மோர் தான் மிஸ்ஸிங். எப்போதும் மோர் செஞ்சிருவேன். சரி, நிறையா வாட்டி நம்ம மோர் செஞ்சுட்டோமேனு இன்னைக்கு மோர் செய்யலை. அது கட்லைட் சாப்பிட்டு பாருங்க. அதாவது மரவள்ளிக்கிழங்கு கட்லைட் நல்லா இருக்கா? இதில் ஒரு மசாலா தடை இருக்கா, அது நல்லா இருக்குது. இங்கே ரசம் ஊற்று. அது வந்து புடலங்காய் பொரியல். புடலங்காய் வெட்டி இப்படி செஞ்சுட்டா வெந்த மாதிரியே வந்துடுமோ? நல்லா இருக்கா? புடலங்காய் பொரியல் நிஜமாவே அடுப்பும் தேவையில்லை எண்ணெயும் தேவையில்லைன்னு நான் யதார்த்தமாக பாருங்க பத்தியா? செமையாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. இது வெத்தலை பொரியல். கீழே எப்படி இருக்கு சார் பாருங்க. வெத்தலையிலே பொரியல். ஏன்னா வெத்தலை நிறைய சாப்பிட சொல்கிறாங்க சளிக்கெல்லாம். இந்த மாதிரி கொடுத்தா நல்லது இல்லையா? இதெல்லாம் எப்படி செஞ்சியோன்னு பார்க்கலன்னா சாப்பிட்டுட்டு கடைசியாக தான் வெத்தலையில பீடாக சொல்லுவார். இப்போ இது பொரியல மாதிரியே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அது என்ன நல்லா இருக்கு, ரொம்ப நல்லது இல்லை. இப்போ நல்ல ஒரு ஜீரண சக்திக்கு வெத்தலை நல்லதுப்பா. ஆனால் நல்ல நிறைய சாப்பிடலாம்ப்பா, அது ரொம்ப நல்லது. பசி இல்லாதவங்களாம் இதை அப்படி சாப்பிட்டா வெத்தலை பொரியல், புடலங்காய் பொரியல், ரசம், வெத்தலை பொரியல். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி சக்கரவள்ளி கிழங்குல சாப்பிட்டு பாருங்க. ஏப்பா இருக்குது என்ன கொஞ்சம்? ஆமாம், சக்கரவள்ளி கிழங்கு. அது கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். அப்படியா? அதான் ஸ்வீட்டாக வேணும்ல. ஸ்வீட் ஒன்றோட இல்லை, அதான் ஸ்வீட்டு. சக்கரவள்ளி கிழங்கு சமைச்சது எப்படி? அடுப்பு இல்லாமல் செஞ்ச அபூர்வமான சாப்பாடு சக்கரவள்ளி கிழங்கு. நல்லா இருக்கா? இது பச்சை பட்டாணி கேரட்டு பொரியல். இது நல்லா இருக்குதுப்பா. கேரட்டு பச்சை பட்டாணி பொரியல், வெத்தலை பொரியல், சக்கரவள்ளி பொரியல், புடலங்காய் பொரியல், மரவள்ளிக்கிழங்கு கட்லெட்டு, ஒரு வருஷம் ஊர்னா எலுமிச்சம் ஊறுக. இது வடை, முருங்கைக்கீரை வடை சாப்பிட்டு பாருங்க. ஆமாம், அடுப்புலையும் போடலை, எண்ணெயிலையும் போட. எண்ணெய் இல்லை. இப்படி கெட்டியா எப்படி வந்துச்சு வேகாம? சரி, இது வேகாம எப்படி இவ்வளவு கெட்டியா வச்சுச்சு? என்ன ஒண்ணு பாருங்க, சாப்பிட்டு வந்துட்டு சொல்லுங்க. நல்லா பருப்போட எண்ணெயில நல்லா வெந்த மாதிரியே தெரியுது. சாப்பிட்டு பாருங்க. ஆமா, சாப்பிடலையா தெரியுது. நான் நிஜமாவே எண்ணெய்க்கில போட்டு வடை வெத்து வேக வச்சு எடுத்துருக்காங்க. சாப்பிட்ட உடனே தெரியுது, அப்படியே சும்மா ரொம்ப நல்லா இருக்குதுப்பா. வடை, முருங்கை வடையா? இதை பார்த்து எப்படி நீ செஞ்சு அது மாதிரி பார்த்து செய்யுங்க. இளநீ ரசம். இளநீ ரசம் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு.
இளநீ ரசம் சூப்பர் தான். நம்மகிட்ட தோப்பு இருக்குது, 2-3 இளநியை வெட்டியாந்துட்டான். ஒரு இளநீ 40 ரூபாய்க்கு வாங்கி இளநீ வைக்கணும். ஆனால் இந்த மாதிரி செய்கிறது சும்மா குடிக்கிறத விட இது நல்லது தானே. சாப்பாட்டில் சேர்த்து செய்கிறது. இளநீ ரசமும் சூப்பராக இருக்குது, செய்யுங்க. இது ஐஸா? ஐஸ் அது பாருங்க எப்படி இருந்தது பாருங்க. இளநீ ஐஸ். இது இளநீ, அது வாழு. நல்லா இருக்கா? நீங்கள் சப்பையில் எனக்கு வாயில் வச்சு ஊறுது. சக்கரை போடாமல் அந்த இளநீ கூலிங்காக சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இல்லை சக்கரை லைட்டாக போட்டேன். அப்படியா? மொத்தத்தில் நீ எதை செய்ய நினைக்கிறியோ அதுக்கு உனக்கு நலபாக சக்கரவர்த்தி பேர் சமையல் சக்கரவர்த்தி கை கொடுக்குறாருப்பா. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்குதுப்பா. நான் நெசமா சொல்றேன்ப்பா, நல்லா இருக்குது. பாராட்டத்தக்க விஷயம் இது. இதை பண்ணி இப்போ 10 பேர் இருந்தாங்கன்னா உன்னை ரொம்ப பாராட்டுவாங்க. இது வேற யாராவது வெளியாளுக்கு சாப்பிட்டு பார்க்கணும். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பல பேர் பார்க்க செஞ்சு சாப்பிடுங்க. இது வெளியாளுக்கு சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அதனுடைய டேஸ்ட் தெரியும் எப்படி இருக்குன்னு. சரி, இதே மாதிரி நீங்களும் செமையா இருக்குல்ல? வடை எல்லாம் அப்படி அவ்வளோ நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குதுப்பா. பாருங்களேன், நல்லா செமையா இருக்குது. நான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தா அதையும் சொல்லிட்டே விடுங்க எப்படி இருக்குதுப்பான்னு. இந்த மாதிரி ஊறுகாய் கொஞ்சம் உரப்பு கூடன்னு சொன்னேன்னா வடை எண்ணெயில போட்டு முருக வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா திங்கையில மாமாவா இருந்த உடனே அடுப்புல்லா சமையல் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராகவே இருக்குது. நான் தின்னோட பார்க்கலாம். அப்படியே லைட்டாக வாயில் தின்னோடு வச்சோம். சூப்பராக இருக்குதுங்க வடை. இந்த வடை கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. அவ்வளோ ஹெல்த்தியானது, சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை வடை கையிலே செய்யல, வாயிலே வடை சொல்கிறது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். சமையல் சூப்பரோ சூப்பர்.